விடுதலை புலிகளின் தலைவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பில் போலீசார் விசாரணை. மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது தொடர்பில் அனுர அரசாங்கத்தின் பகிரங்க அறிவிப்பு. அனுர அரசில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி. அனுர தரப்புக்கு வாழ்த்தையும் கூறி மிரட்டலும் விடுத்துள்ள மொட்டு கட்சி. வலுவிழந்துள்ள பெங்கால் புயல். இந்தியா உட்பட 9 நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்த கடும் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று 5 பேரிடம் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்றும் அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை போலீசார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து குறித்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இணைவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழில் நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வடக்கில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. அரசியலில் புறக்கணிக்கப்பட்டுள்ளவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர். நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கிடையாது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளார்கள். இந்த அரசாங்கத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர். அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடனும் சிறந்த அரச நிர்வாகத்தை முன்னெடுப்போம். தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த உள்ளூராட்சி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையினரின் கருத்துக்கு அடிபணிவது ஜனநாயகம் என்றும் தேசிய மக்கள் சக்தி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதால் அவர்கள் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களித்தவர்களையும் வாக்களிக்க செல்லாதவர்களையும் ஒன்று சேர்க்கும் போது அங்குதான் பெரும்பான்மை உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் உரையாற்றிய வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள். எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை. உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதிவெல குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகின்றது. அமைச்சராக எனக்கு 3 V8 வாகனங்கள் கிடைக்கின்றன. ஆனால் நான் அவற்றில் எதையும் பயன்படுத்துவதில்லை. சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரித்துடைய ஒன்று. ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் கடத்தொழில் அமைச்சரை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். குறித்த சந்திப்பானது எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேடமாக இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல்களில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியான கைதிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரும் அத்துமீறும் இந்திய கடத்தொழிலாளர்கள் சம்பந்தமாக நெகிழ்ச்சித்தன்மையை காண்பிக்க முடியாது என்று அறிவித்துள்ளார். அத்துடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசும் அத்துமீறும் இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யுமாறும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறும் கடற்படைக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கடற்தொழிலாளர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் கடந்த 23ஆம் திகதி தோன்றிய தாளமுகம் பெங்கால் புயலாக மாறி நேற்று பிற்பகல் முழுமையாக கரையை கடந்து தற்பொழுது வலுவிழந்துள்ளதாக யாழ் பல்கலையின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இந்த புயலின் நகர்வில் 2 சந்தர்ப்பங்களில் எனக்கு ஒருவித அச்சநிலை இருந்தது. கடந்த 25ஆம் திகதி இரவும் 27ஆம் திகதி காலையும் இந்த உணர்வு இருந்தது. ஏனெனில் 25ஆம் திகதி அம்பாறையில் கரையை கடப்பது போன்றும் 27ஆம் திகதி முல்லைத்தீவில் கரையை கடப்பது போன்றும் மாதிரிகள் காட்டியிருந்தன. ஆனாலும் தெய்வாதீனமாக அவ்வாறு நடக்கவில்லை. ஏனெனில் அது மேற்குறிப்பிட்ட இடங்களில் கரையை கடந்திருந்தால் கற்பனை செய்ய முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். இந்த தாளமுகத்தின் மையப்பகுதி வளிமண்டல அமுக்கம் 11 தடவைகள் மாற்றமடைந்தது. 5 தடவைகள் குறைந்து பின் கூடியது. 4 தடவைகள் பல மணித்தியாலங்கள் அசைவற்று நின்றிருந்தது. இறுதியாக கரையை கடக்கும் போது கூட 8 மணித்தியாலங்கள் அசைவற்றிருந்தது. நகர்ந்த திசை முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. வேகமும் பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. பெரும் சொத்தழிவுகள் ஏற்பட்டுள்ளன. பலர் இடம்பெயர்ந்துள்ளனர். வீடுகள் மற்றும் பணியிடங்களில் வெள்ள நீர் புகுந்தமையால் பலர் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஆனாலும் ஒப்பீட்டு ரீதியில் எதிர்பார்த்ததை விட பாதிப்புகள் குறைவென்றே கருதலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு இடையேயான வர்த்தக பரிவர்த்தனைக்கான பொதுவான நாணயமாக உள்ள டொலரை மாற்றினால் இந்தியா உட்பட பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 9 நாடுகளுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவான டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அடங்கியதுடன் பிரிக்ஸ் அமைப்பு. இந்த அமைப்பில் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்கா அங்கம் வகிக்காத மிகப்பெரிய சர்வதேச அமைப்பாக இது விளங்குகின்றது. கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான பரிவர்த்தனைக்கு டொலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை பயன்படுத்துவது குறித்து பேசப்பட்டது. அல்லது பிரிக்ஸ் அமைப்புக்கென தனியாக பொதுவான நாணயத்தை உருவாக்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டது. குறிப்பாக ரஷ்யா, சீனா ஆகியவை இதை வலியுறுத்தி வருகின்றன. டொலரை பொது நாணயமாக பயன்படுத்துவதிலிருந்து விலக பிரிக்ஸ் நாடுகள் ஆலோசித்து வருகின்றன. இதை நாம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும் காலம் முடிந்துவிட்டது. டொலரை மாற்ற மாட்டோம் அல்லது பொதுவான நாணயத்தை உருவாக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகள் அளிக்க வேண்டும். டொலருக்கு மாற்றாக வேறு எதையும் பயன்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் உறுதிபட தெரிவிக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் 100% வரியை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்காவில் ஜனாதிபதியாக தெரிவான டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார்.